பாடுகளின் பாதையில் 6. இயேசுவின் முகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். சிலுவை பயணத்தில் பெண்கள் இயேசுவை தேற்றி ஆறுதல் தர முற்படுகிறார்கள். முதலில் இயேசுவின் தாய் மரியா, இப்போது வெரோனிகா என்ற பெண். அன்று ஒதுக்கப்பட்ட பெண்ணினத்தை முன்னிலைப்படுத்த முன்னே அழைக்கிறார் இயேசு. அன்போடு தனக்கு ஆறுதல் சொல்ல வந்தவருக்கு தனது முகசாயலை பரிசாக தருகிறார். இங்கே குற்றவாளியாய் நிற்பது ஒரு நிரபராதி என்பது அனைவருக்கும் தெரியும். அனைவரும் ஒதுங்கி நின்றாலும் துணிந்து வருகிறார் இந்த பெண். அன்று லாமிச்சை சிமிலை உடைத்து இயேசுவின் பாதத்தை துடைத்து தனது பாவத்தை துடைத்த பெண் இன்று இயேசுவின் முகத்தை துடைத்து ஆறுதல் தருகிறார். இயேசுவின் முகத்தையும் துணியில் பரிசாக பெறுகிறார். இயேசுக்கு உதவிய இன்னொரு பெண்ணையும் இங்கே பார்க்கலாம். அவர் பிளாத்துவின் மனைவி பிராகுலா ஆவார். கனவின் மூலம் கற்றுக்கொண்டு நீதியை காப்பாற்ற துண்டுச்சீட்டு மூலம் கணவருக்கு தகவல் தருகிறார். பிளாத்து கடிதத்தை படித்து அதை மடித்தான். எனினும் அவன் உள்ளத்தை திறக்கவில்லை. அந்த கடிதம் இயேசுவை காப்பாற்ற மட்டுமல்ல, பிளாத்துவை பாதாளத்திலிருந்து காப்பாற்றவும் தான். இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவி தூய்மையாகி விட்டீர்கள் என்றார். பிளாத்து தனது கைகளை கழுவி அழுக்காகி விட்டேன் என்கிறான். பிலாத்து தனது இருக்கைக்கு வந்த கடைசி வாய்ப்பையும் தனது இருக்கைக்காய் புறம் தள்ளினான். உலகில் பெயர் பெற்று வாழ்வதை விட விண்ணுலகில் பெயர் பெற்று வாழ்வதே சிறந்தது என்பதை நிரூபித்து நிற்கிறார்கள் இந்த 2 பெண்களும்.